நம்ம இளைய தளபதி விஜய் தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணி போர் அடிச்சு போச்சுன்னு இப்போ ஒரு இங்கிலீஷ் படத்தை ரீமேக் பண்றதுக்காக எல்லா டேரக்டர் கிட்டையும் கதை கேட்கிறாரு. அந்த வகையில டேரக்டர் சங்கர் ஹாரி பாட்டர் படத்துல விஜய ஹீரோவா போட்டு ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கற்பனை. சார் ஓபன் பண்ணா பக்கத்து வீட்டு மாணவியோட துப்பட்டாவை மூஞ்சில போட்டு நடு ரோட்ல பெப்பர் பேன் நிக்கிறீங்க சார். அப்ப சம்பிரதாயப்படி உங்க இன்ட்ரோ சாங் ஆரம்பிக்கிறோம் சார். பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்க துப்பட்டாவை திருடிட்டு ஓடிடுறான் சார். பாட்டு ஃபுல்லா அவனை டான்ஸ் ஆடிக்கிட்டே துரத்துறீங்க சார். எண்ட்ல கடியா அவனே துப்பட்டாவை கீழே போட்டுற சார். அந்த துப்பட்டாவை எடுத்து இடுப்புல கட்டி வீட்டுக்கு ஓடி வந்து டிவியை ஆன் பண்ணி மகேஷ் பாபு படத்தை பாக்குறீங்க சார். அப்போ உங்க இம்சை பிடிச்ச சித்தி வந்து சேனலை மாத்தி அரசி சீரியல் பாக்குறாங்க சார். நீங்க மறுபடியும் எகிரி குதிச்சு சேனலை மாத்தி மகேஷ் பாபு படத்தை பாக்குறீங்க சார். உடனே டென்ஷன் ஆன உங்க சித்தி அரசி ராதிகா மாதிரி நடிச்சு காட்டுறாங்க சார். பதிலுக்கு உங்களால மகேஷ் பாபு மாதிரி நடிக்க முடியல சார். தோல்வியை தாங்க முடியாம வீட்டை விட்டு வெளியே வந்து டைம் பாக்குறீங்க. உங்க ஹார்வர்ட் ஸ்கூல் ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. எடுக்கிறீங்க சார் உங்க சைக்கிளை மணிக்கு 2000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வச்சுட்டு போய்கிட்டே இருக்கீங்க. திடீர்னு ஒரு வழியில ஒரு புறா கிராஸ் பண்ணு சார். சைக்கிளை நிப்பாட்டி புறாவுக்கு பெல் அடிச்சுட்டு போறீங்க சார். அப்படியே சைக்கிளை வச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது உங்க சைக்கிள் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சார். அந்த பஞ்சருக்கு டிஞ்சர் ஒட்டி அந்த 4 கிராம் சைக்கிளை தூக்கி பிலிம் காட்டி ஸ்டேஷனுக்கு போய் சேரத்துக்குள்ள ட்ரெயின் கிளம்பிடுது சார். நீங்க ட்ரெயின் ஏர்லன்னு தெரிஞ்சோடனே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமா டாடா காட்டுறாங்க சார். ஆனா உங்க சந்தோஷத்துல கிருஷ்ணாயில் ஊத்தி கொளுத்துற மாதிரி போறீங்க சார் ஸ்டேஷன் மொட்டை மாடிக்கு. ஸ்டேஷன் மொட்டை மாடியில ஏறி போய் நிற்று ட்ரெயினை பாக்குறீங்க. அப்போ உங்க தலை மேல ஒரு காக்கா பறக்கு சார். அந்த காக்காக்கு குட் மார்னிங் வைக்கிறீங்க. ஆனா அது பதிலுக்கு உங்க மேல எச்ச போட்டு போயிடுது. அந்த எச்சையே எடுத்து வெற்றி திலகமா ட்ரெயினை பார்த்து போடுறீங்க சார். ஒரு கால்குலேஷன், ஒரே ஜம்ப், 20 மினிட்ஸ் உங்களை ஏர்லயே காட்டுறோம் சார். அப்படி இப்படி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி ட்ரெயின் மேல தபக்கடியில் விழுந்து எழுந்து கெத்தா சிரிக்கிறீங்க. ஆனா டிடிஆர் அடுத்த ஸ்டேஷன்லயே உங்களுக்கு டிக்கெட் இல்லைன்னு இறக்கி விட்டுறாரு சார். அப்படி இப்படி பஸ்ல வித்தவுட்ல போய் ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துறீங்க. ஸ்கூலுக்கு போய் பார்த்தா உங்க ஆளு ஜின்னி வீஸ்லி அழகா சிரிச்சிட்டு நிக்கிற சார். அவங்கள பார்த்த உடனே சும்மா திறந்து விட்ட மேட்டு விட்ட மாதிரி ஜொல்லா ஊத்துறீங்க. ஆனா உங்க ரொமான்ஸ் மூட்ல சாணியை கரைச்சு ஊத்துறதுக்குனே வர்றான் சார் உங்க எதிரி மேல்ஃபாய். மேல்ஃபாய் பார்த்த உடனே நயன்தாராவை பச்சக்குன்னு அவங்க கிட்ட போய் ஒட்டிக்கிறாங்க சார். நீங்களும் நயன்தாராவை இம்ப்ரெஸ் பண்ண என்னவோ பண்றீங்க. குதிக்கிறீங்க, குட்டிக்காரனம் போடுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, அண்ட்ராய்டில் இருக்க கோகோ கோலாவை பிடிச்சி நீட்டுறீங்க. ஆனா எதுக்குமே மசிய மாட்டேங்கிறாங்க சார். இதுக்கெல்லாம் காரணம் அந்த திமிர் பிடிச்ச மேல்ஃபாய் தான். அடுத்த நாள் குட்டிச் மேட்ச்ல அவனை பழி வாங்கணும்னு டிசைட் பண்றீங்க சார். அடுத்த நாள் குட்டிச் மேட்ச் ஆரம்பிக்குது. தொடர்ந்து எல்லா மேட்சும் ஜெயிச்சுக்கிட்டே வரீங்க. கடைசியில செமிஃபைனல்ஸ்ல தோத்து போயிடுறீங்க சார். ஆனாலும் லாஜிக்கே இல்லாம ஃபைனல்ஸ்ல செலக்ட் ஆயிடுறீங்க சார். ஃபைனல்ஸ் மேட்ச் ஆரம்பிக்குது. நீங்களும் மேல்ஃபாய் எதிர்க்க நிக்கிறீங்க. அம்பையர் கையில பால் வச்சுட்டு ரெடியா நிக்கிறாரு. மேல்ஃபாய் கண்ணோ பால் மேல, உங்க கண்ணோ உங்க ஆள் மேல. அம்பையர் பாலை தூக்கி போட மேல்ஃபாய் பாலை துரத்த இந்த கேப்ல யாருக்குமே தெரியாம மேல்ஃபாயோட 2 ஃப்ரெண்ட்ஸ் உங்க விளக்கமாத்துல ஒரு வெடியை சொருவி பத்த வச்சிடறாங்க சார். இது தெரியாம நீங்களும் பாலை துரத்த ஆரம்பிக்கிறீங்க. நீங்களும் நம்ம மேல்ஃபாயும் நயன்தாராவை இம்ப்ரெஸ் பண்ணணும் பாலை துரத்துறீங்க. கிரவுண்ட் சுத்தி ரவுண்டா வரீங்க. கடைசியில நீங்க மேல்ஃபாய் ஓவர்டேக் பண்ணி எகிரி குதிச்சு குப்பரை விழுந்து மீசையில மண்ணு ஓட்டாம பால் அமுக்கி போட்டு பிடிச்சி ஜெயிச்சிடுறீங்க சார். ஆனா மேல்ஃபாய்க்கு ஒரே கன்ஃபியூஷன், எப்படிரா நம்ம வெச்ச வெடி வெடிக்காம போகணும். அப்ப மேல்ஃபாயை பார்த்து சொல்றீங்க சார் ஒரு பஞ்ச் டைலாக், அடே மேல்ஃபாய் நீ வெச்ச வெடி குருவி வெடிடா, அது வெடிச்சதா சரித்திரமே கிடையாதுன்னு. இது கேட்டு எப்பவும் போல நயன்தாராக்கு லாஜிக்கே இல்லாம உங்க மேல லவ் சார். நயன்தாரா ஸ்லோ மோஷன்ல உங்களை நோக்கி ஓடி வர லபக்குன்னு குச்சி பச்சக்குன்னு ஒட்டிக்கிறா சார். கேமராவை க்ளோஸ் பண்ணி வெளியே எடுக்கிறோம். மியாமி பீச்சில் ஒரு அருமையான டியூட் சார். பாட்டு ஸ்லோவா போனாலும் அதுக்கு 10,000 ஸ்டெப் போட்டு ஆடிக்கிட்டே இருக்கீங்க சார். பாட்டு முடிஞ்ச கையோட நயன்தாராவோட சந்தோஷமா ஸ்கூலுக்கு வரீங்க. ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா உங்க ஃப்ரெண்டு ரான் அழுதுட்டு இருக்கான் சார். என்னன்னு விசாரிச்சு பார்த்ததுல ரானோட ஆள் ஹெர்மைனி, அதாவது த்ரிஷாவை ஓல்டமோட் மலேசியாவுக்கு கடத்திட்டு போயிட்டா சார். உடனே உங்களுக்கு கோவம் வருது சார். கண்ணு செவக்குது சார். நரம்பு ஏறுது சார். ஒரு கிங் காங் ரேஞ்சுக்கு கத்திக்கிட்டே மலேசியாவுக்கு போறீங்க சார். மலேசியாவுக்கு போய் ஓல்டமோட் இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிக்கிறீங்க. அங்க வெளியில ஓல்டமோட்டோட ஆட்கள் லைனா நிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்க. பாக்கெட்ல இருக்கிற சந்தனத்தை எடுத்து மூஞ்சில அப்பிக்கிறீங்க சார். கெட் அப் சேஞ்ச். உங்களை யாராலையும் அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. ஏதோ சிந்தாதிரிப்பேட்டை சாமியார் நினைச்சு உள்ள விட்டுறாங்க சார். உள்ள போய் பார்த்தா ஓல்டமோட் இல்ல, ஓல்டமோட்டோட செல்ல பாம்பு தான் இருக்கு. அந்த பாம்பை பார்த்து பயந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறீங்க சார். உங்க டான்ஸை பார்த்து அந்த பாம்பு தலையை வெட்டி சூசைட் பண்ணிக்குது சார். அப்போ அந்த தலையில்லாத பாம்பு கிட்ட சொல்றீங்க சார் ஒரு பஞ்ச் டைலாக், ஏ நான் இறங்கினேன்னா எந்த தலையும் நிக்காதான்னு. இது கேட்டு ஓல்டமோட் த்ரிஷாவை கூட்டிட்டு அந்த ரூம்குள்ள வரா சார். உங்களை பார்த்த உடனே த்ரிஷாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா சார். உடனே டென்ஷன் ஆகி நீங்க உங்க வாண்ட் எடுக்கிறீங்க. பதில் அவர் வாண்ட் எடுக்கிறாரு. நீங்க அவரை பாக்குறீங்க, அவரு உங்களை பாக்குறாரு. நீங்க அவரை பாக்குறீங்க, அவரு உங்களை பாக்குறாரு. ஆனா ஆடியன்ஸ் எல்லாம் த்ரிஷாவையே ஃபோக்கஸ் பண்றாங்க சார். உடனே ஓல்டமோட் ஒரு மந்திரத்தை சொல்லி உங்க வாண்ட சுக்கு நூறா உடைச்சிடுறாரு சார். வாண்டு உடஞ்ச காண்டுல டென்ஷன் ஆறீங்க. த்ரிஷாவை பாக்குறீங்க, ஓல்டமோட்டை பாக்குறீங்க, எடுக்கிறீங்க சார் உங்க வில்ல. 2 ஸ்டெப் முன்னாடி வந்து அம்பு எடுத்து பொசிஷன் பண்ணி ஆடியன்ஸை பார்த்து பில்லு பவர் ஃபுல்லு அப்படிங்கிறீங்க. இது கேட்டு ஓல்டமோட் தூக்கு போட்டு செத்துடுறா சார். எடுத்து அம்ப வேஸ்ட் பண்ண வேணாம், அப்படியே வானத்துல ரிலீஸ் பண்றீங்க. அப்படியே கதையை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். ஒரு
first team on stage will be MIT. A representative from the MIT is requested to come near the dais immediately. போங்கண்ணா முடிச்சாங்க ஃப்ரெண்டில் சவுண்டு கேட்குது